மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் விசைப்படகு மீனவர்கள் வழக்கம் போல மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் தற்போதைய மீன்பிடி பருவத்தில் எதிர்பாராத விதமாக அதிக அளவில் சங்குவாயன் திருக்கை மீன்கள் கிடைத்துள்ளன. பாம்பன் கடல் பகுதியில் பிடிபடும் இறால், கணவாய், நண்டு, சிங்கி போன்ற கடல் உணவுகள் வெளிநாடுகளுக்கும் உள்ளூர் மற்றும் கேரள வியாபாரிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு அதிக சந்தை மதிப்பை ஈட்டி தருகின்றன. இந்த சூழலில் தற்போது வரத்து அதிகரித்துள்ள சங்குவாயன் திருக்கையும் மீனவர்களின் வருமானத்தை பெருக்கியுள்ளது. சங்குவாயன் திருக்கை இனத்தைச் சேர்ந்த இந்த மீன்கள் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் 100 அடி முதல் 200 அடி ஆழத்தில் மண்ணில் புதைந்து வாழக்கூடியவை. திருக்கை இனங்களிலேயே மிகவும் அரிதாக பிடிபடும் இந்த மீன் தற்போது சென்ற ஒவ்வொரு படகுக்கும் சுமார் 1 முதல் 2 டன் எடை அளவில் கிடைத்துள்ளது. இதனால் மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திருக்கை மீன்கள் வவ்வால் போன்ற முகத்தோற்றத்தையும் ஊசியான வாயையும் கொண்டிருக்கும். மேலும் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தும் நீளமான மெல்லிய வாலை இவை கொண்டிருக்கின்றன. பொதுவாகவே திருக்கைகள் நல்ல சுவை கொண்டவை என்றாலும் சங்குவாயன் திருக்கையின் சதை மற்ற மீன்களை விட சற்று கடினமாக இருக்கும். இதன் மருத்துவ குணங்களுக்காக இது மிகவும் விரும்பப்படுகிறது. குறிப்பாக இந்த மீனை உண்பதன் மூலம் இடுப்பு வலி குணமாகும் என்றும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டால் இது மிகவும் நல்லது என்றும் நம்பப்படுகிறது. பாம்பன் துறைமுகத்தில் இந்த அதிக வரத்து காரணமாக மொத்த வியாபாரிகள் சங்குவாயன் திருக்கைகளை ஏலத்தில் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 120 முதல் ரூபாய் 140 வரை விலை கொடுத்து வாங்கி சென்றனர். இந்த அரிய வகை மீனுக்கு கிடைத்த நல்ல விலை மீனவர்களுக்கு இந்த மீன்பிடி பருவம் திருப்திகரமாக அமைந்திருப்பதை குறிக்கிறது. மேலும் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் யானை திருக்கை, முள்ளந்திருக்கை, குருவி திருக்கை, சோனங்கத்திரிக்கை, வவ்வால் திருக்கை உள்ளிட்ட 10க்கும் அதிகமான திருக்கை வகை மீன்கள் காணப்படுகின்றன.